பெரியவங்க நம்ம எவ்வளவு ஃபேக்கா இருக்கோம்ல, உள்ளுக்குள்ள பயங்கர கோவமா இருக்கும். இல்ல பாப்போம் சார், மினிஸ்டர் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் அன்னைக்கே நினைச்சேன் சார் நீங்க தான் வருவீங்கன்னு. உள்ளுக்குள்ள நிறைய ஏதோ ஒரு கோபங்கள் இருக்கும். ஆனா வெளில பார்க்கும்போது சிரித்த மாதிரி முகம் வச்சு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிமோ. இப்ப சாப்பிடலன்னு சொன்னா என்ன சாப்பாடு வாங்கி தர போறீங்களா? இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க பேரண்ட்ஸ். அந்த குழந்தை வந்து அவங்களாம் அப்படி நிப்பாங்க. ஏன்னா நம்ம அமைச்சர்ல, அதனால அப்படி அமைச்சர் தானே ஏதோ கமிஷனர் நிக்கிற மாதிரி இப்படிதான் நிப்பாங்க. அந்த குழந்தை வந்து இப்படி சாஞ்சு இப்படி நிப்பாங்க. அமைச்சர் மட்டும் இப்படி ஒழுங்கா இல்லை அப்படிம்பாங்க. அவ்வளவு நேரம் நல்லா தான் இருப்பான். அமைச்சர் மட்டும் அப்படியே முறைப்பான். ஃப்ரெண்டு கூட விளையாடலாம், ஃப்ரெண்டு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்டு வந்து அவங்க டைம் நம்ம டைம் ஈக்குவலா இருக்கும், நம்ம கிட்ட நம்மள மாதிரியே இருப்பாங்க. அதனால அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும். அப்ப என் மகன்கிட்ட போயிட்டு யார் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேட்டா இப்ப எப்பயுமே என் பேரை தான் சொல்லுவாங்க. குழந்தைகள் வந்து எதையாவது சாதிக்கணும்னு கட்டாயமே இல்லை. ஒரு குழந்தை குழந்தையாக இருப்பதே ஒரு பெரிய சாதனை. அதுக்கு மேல என்ன சாதனை வேணும்? வாழ்க்கையில சறுக்கி விழுந்தா எவ்வளவு வேதனையா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு சறுக்கு மரம்ல ஏறி சறுக்கி கீழே விழுந்து மகிழ்ச்சி அடைய ஒரு குழந்தையின் மனசு வேணும்னா நாம் குழந்தைகளுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்க வேண்டாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம எதையாவது கத்துக்கிறோங்க. மகிழ்ச்சியா வளர்றது அப்படிங்கறத கத்துக்கிறோம். மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, ஓடி ஓடி எங்களை உலகத்தோடு இணைத்துக் கொண்டிருக்கிற ஊடக நண்பர்களே, மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய கல்வியாளர்களே, அரங்கம் நிறைய வந்திருக்கக்கூடிய அன்பிற்குரியவர்களே, மேடைக்கு மேலையும் கீழையும் நம்மை அமர வைத்துவிட்டு அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸாக நின்று கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களே, தன்னார்வலர்களே, வாலண்டியர்களே, ஒரு நல்ல புகைப்படத்தை எடுப்பதற்காக சீறி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய எனது அருமை போட்டோகிராஃபர் தம்பிகளே, தங்களுடைய உலகத்தில் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குட்டீஸ்களே, அனைவருக்கும் அமைச்சரின் அல்ல உங்கள் அன்பு சகோதரனின் காலை வணக்கத்தை முதலில் உரித்தாக்குகிறேன். ராதா பாலச்சந்திரன் மேடம் வந்து அந்த கதையை ஆரம்பிக்கும் போதே தெரியும் அது நான் தான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா என்னை பத்தி தெரிஞ்சவங்க தெரியும். ஸ்கூல் எஜுகேஷன் சம்பந்தமான மீட்டிங்ஸ் போகும்போதெல்லாம் நான் சொல்வேன், டீச்சர்ஸ்டையோ ஓனர்ஸ்டையோ நான் சொல்வேன், நல்லா பிரைட்டான ஸ்டூடெண்ட் இருப்பான், அவனை நீங்க பயங்கரமா கொண்டாடுவீங்க சொல்லுவீங்க. அதே கிளாஸ்ல ஒரு ஸ்லோ லேர்னர் இருப்பார், மெதுவா தான் கத்துக்குவார். அவர் வேகத்தில் கற்கும் குழந்தை உணர்க்கும். அது யாரும் கிடையாது, அது நான் தான். அது அந்த மினிஸ்டர்னு நினைச்சு அந்த குழந்தைய உள்ள சேர்த்துக்கங்க, விளையாட்டுல சேர்த்துக்கங்க, டிஸ்கஷன்ல சேர்த்துக்கங்க, அவங்கள அரவணைங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அது மாதிரி இன்னைக்கு இந்த மேடையில ராதா மேடம் பேசுகிற போது அவங்கள பத்தி பேசுறாங்க, அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய நம்மளை பத்தி பேசுறாங்க. இது யாருக்காக பேசுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்காகவும் அவங்க பேசுறாங்க. குழந்தைகள் வந்து எதையாவது சாதிக்கணும்னு கட்டாயமே இல்லை. ஒரு குழந்தை குழந்தையாக இருப்பதே ஒரு பெரிய சாதனை. அதுக்கு மேல என்ன சாதனை வேணும்? நான் முதல் முறையா வாழ்க்கையில ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்து மீடியால சோசியல் மீடியால கிடைத்த எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்தி ஒரு கார் வாங்கிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம், கர்வம். பெரிய கார் வாங்கிட்டு அப்ப என்னுடைய அக்கா குழந்தைக்கு ஒரு 3 வயசு இருக்கும். போயிட்டு வா மாமா உன்னை கார்ல ரவுண்ட் கூட்டு போறேன்னு கார்ல உட்கார வச்சு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு கார் போகுது பயங்கரமா. அந்த குழந்தை அப்படியே வருது. நான் சொல்றேங்க பத்தியா, ஏசி இருக்கு பத்தியா, பாரு கார் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க, பாரு ஆடியோ சிஸ்டம் இருக்கு பாருங்க, பாரு ப்ளூடூத் இருக்கு பாரு, எனக்கு பத்தியா, எங்க பத்தியா என்கிட்ட கார் இருக்கு பத்தியா அப்படின்னு நான் சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டே வரேன். ஒரு 2 டர்ன் போயிட்ட உடனே டக்குன்னு அதை பேக்ல இருந்து எடுத்து இங்க பத்தியா என்கிட்ட கலர் பென்சில் இருக்கு பத்தியா அப்படின்ட்டு வச்சிருச்சு. 16 லட்சம் ரூபாய் காரு, 10 ரூபா கலர் பென்சிலை காமிச்சிட்டு குழந்தை முடிச்சிருச்சு. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இது ஒரு தத்துவ ஞானி பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு 16 லட்சம் ரூபாய் கார் இருக்கணும் அவசியம் கிடையாது. ஒரே ஒரு கலர் பென்சில் போதுங்க, எல்லா குழந்தையும் மகிழ்ச்சியா இருக்குங்க. அவங்க கிட்ட இருந்து தான் நம்ம கத்துக்கணும். நல்லா கை தட்டலாம் அந்த குழந்தைகள், தப்பு இல்லை. நாம அவங்களுக்கு கத்துக் கொடுக்கணும்னே நினைச்சிட்டு இருக்கோம்ல, நாம அவங்க கிட்ட இருந்து நிறைய கத்துக்கலாம். ஷேரிங்க, கேரிங்க, உணர்வுகளை நேர்மையா வெளிப்படுத்துறது. பெரியவங்க நம்ம எவ்வளவு ஃபேக்கா இருக்கோம்ல, உள்ளுக்குள்ள பயங்கர கோபமா இருக்கும். இல்ல பாப்போம் சார், மினிஸ்டர் சார், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் அன்னைக்கே நினைச்சேன் சார் நீங்க தான் வருவீங்கன்னு. உள்ளுக்குள்ள நிறைய ஏதோ ஒரு கோபங்கள் இருக்கும். ஆனா வெளில பார்க்கும்போது சிரித்த மாதிரி முகம் வச்சு நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிமோ. இப்ப சாப்பிடலன்னு சொன்னா என்ன சாப்பாடு வாங்கி தர போறீங்களா?
சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்கறது. ஆனா ஒரு குழந்தை தெளிந்த நீரோடை போல தன் உணர்வுகளை அப்படியே வெளிப்படுத்தும். பசி, துக்கம், தூக்கம், அன்பு, மகிழ்ச்சி, எதை பார்த்தாலும் சந்தோஷப்படுறதுக்கு நமக்கு குழந்தையின் கண்கள் வேணுங்க. சாலையில ஒரு யானை நடந்து வருது, ஐயோ யானை மிதிச்சிருமோன்னு நினைச்சோம்னா நம்ம பெரியவங்க, ஆஹா யானை எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு யானை அகன்ற கண்ணோட பார்த்தா குழந்தை. நம்ம ஒரு பீச்சுக்கு போறோம், பீச்சை பார்த்தோம்னா இப்ப சுனாமி வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சா நம்ம பெரியவங்க. எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா நினைப்போம் தெரியுமா? புதுசா ஒரு வீடு கட்டியிருப்போம், உள்ள நுழைஞ்சவனே மைண்ட் யோசிக்குது ஸ்ட்ராங்கா இருக்குமா, பெயிண்ட் எல்லாம் அடிச்சிருக்காங்க. ஆனா ஒரு குழந்தை வந்து வைங்களேன், ஒரு மணல் வீடு போதும், பீச்ல கண்ட ஒரு மணல் வீடு போதும், சந்தோஷமாய் துள்ளி குதிச்சு ஓடி சுத்தி வந்து ஒரு சறுக்கு மரம் போதுங்க. ஏத்தி விடுற ஏணி கூட கிடையாது, அதுல ஏறினாலே சறுக்கிதான் விடணும். வாழ்க்கையில சறுக்கி விழுந்தா எவ்வளவு வேதனையா இருக்கு, எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு சறுக்கு மரம்ல ஏறி சறுக்கி கீழே விழுந்து மகிழ்ச்சி அடைய ஒரு குழந்தையின் மனசு வேணும்னா நாம் குழந்தைகளுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்க வேண்டாங்க. அந்த குழந்தைங்க கிட்ட இருந்து நம்ம எதையாவது கத்துக்கிறோங்க, மகிழ்ச்சியா வாழ்றது அப்படிங்கறத கத்துக்கிறோம். அப்புறம் இன்னொன்னு ஒரு அன்பு வேண்டுகோள், குழந்தைங்களை அவர்களின் இயல்பிலேயே இருக்க விட்டுருவோம். என் சாம்பருக்கு நிறைய பேர் வருவாங்க, முடிஞ்ச அளவுக்கு எல்லாரையும் பார்த்துருவேன். கோட்டைக்கு வரவங்களுக்கு தெரியும், நிரம்பி வழியும் நம்ம அரங்கம், என்னுடைய அறை வர்ற எல்லாரையும் பார்த்துருவேன். அதுல வந்து குழந்தைகள் வந்துட்டாங்கன்னா இன்னும் குஷி ஆயிடுவேன். அவங்களுக்கு சேர் போட்டு சாக்லேட்ஸ் எல்லாம் கொடுத்து பேசிக்கிட்டு இருப்போம். இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, குழந்தைய கூப்பிட்டு வருவாங்க பேரண்ட்ஸ். அந்த குழந்தை வந்து அவங்களாம் அப்படி நிப்பாங்க, ஏன்னா நம்ம அமைச்சர்ல அதனால அப்படி அமைச்சர் தானே ஏதோ கமிஷனர் நிக்கிற மாதிரி இப்படிதான் நிப்பாங்க. அந்த குழந்தை வந்து இப்படி சாஞ்சு இப்படி நிப்பாங்க, அமைச்சர் மட்டும் இப்படி ஒழுங்கா இல்லை அப்படிம்பாங்க. அவ்வளவு நேரம் நல்லா தான் இருப்பான், அமைச்சர் மட்டும் அப்படியே முறைப்பான். லாஸ்ட்ல இல்ல இல்ல இருக்கட்டும், அவர் பாட்டு ஜாலியா இருக்கட்டும். சில குழந்தைங்கலாம் டேபிள் கீழே தான் இருப்பாங்க, அவங்கள தூக்கி டேபிள் மேல வச்சு அப்படி இப்படி திரும்பி உட்காந்து, என்னப்பா நல்லா இருக்கு, என்ன பண்ற, உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன, உன் எந்த ஸ்கூல் படிக்கிற, அப்படி ஏதோ பேசிக்கிட்டே இருப்போம். அதுக்குள்ளே இவங்க ரெடி ஆவாங்க, திருக்குறள் சொல்லு, ஆத்திச்சுடி சொல்லு, ரைம்ஸ் சொல்லு, டேய் உனக்கு விஜய் மாமா பிடிக்குமே சொல்லுடா. என் மைண்ட் வாஷ் அவனே சொல்லுவான்டா, கொஞ்சம் சும்மா ஒரு 5 நிமிஷம் ஆகும் அந்த குழந்தை கிட்ட பேசி மெல்ல அப்படியே ஓப்பன் அப் ஆகி அவங்க அப்புறம் இன்னும் சொல்லுவாங்க, அவர் வந்து கலெக்டர் ஆகணும்னு சொல்றான் சார், அவர் வந்து டாக்டர் ஆகணும்னு சொல்றாரு சார். என்ன 3 வயசுல அவன் இப்பதான் ஒரு கிண்டர் கார்டன் ஏதோ போக ஆரம்பிச்சிருப்பான், நல்லா வாய் திறந்து பேச ஆரம்பிச்சிருப்பான். அப்ப அந்த குழந்தை கிட்ட கேட்பேன், உன்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருமா, உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு யாருப்பா அப்படின்னா சொல்லும் குழந்தை, என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து, அப்பதான் இன்னும் ஜாலியா சொல்லும், ரமேஷ், என் பெஸ்ட் ஃப்ரெண்டு வந்து சுரேஷ் அப்படின்னு சொல்லும். இப்ப என்னுடைய குழந்தைங்க வந்து 2 பசங்க. மூத்த பையன் பேரு பகத்சிங், 6ஆம் வகுப்பு படிக்கிறாரு. 2ஆம் மகன் பேரு தீரன், 4ஆம் வகுப்பு படிக்கிறாரு. வீட்டுல இருக்க எல்லாத்தையும் உடைக்கிறாரு, அவர் ஜாலியா இருப்பார். அவர் வந்து சின்ன வயசுல வந்து பகத்சிங் ரொம்ப என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், 50க்கு 50 தான் எடுப்பாரு. 49 வாங்கிட்டா ரொம்ப ஃபீல் பண்ணுவாரு. எல்லா டீச்சர்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும், ஒபீடியன்ட், எல்லாத்துலயும் பெர்ஃபெக்டாவே இருப்பான். நில்லுனா நிப்பான், உட்காருனா உட்காருவான், தூங்குனா தூங்குவான், டிவி ஆஃப் பண்ணா பண்ணுவான். செகண்ட் சன் வந்து தீரன் வந்து அப்படியே ஆப்போசிட். எல்லாரும் கிளாஸ் ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு காணோம், டீச்சர்ஸ் எல்லாம் பதறிடுறாங்க, எங்க போனா அப்படின்னு தெரியுதுன்னா வெளியில அப்படி வாசல் கிட்ட வந்து இந்த ஒரு நகைச்சுவை படத்துல, இந்த நகைச்சுவை கட்சியில செந்தில் படுத்திருப்பார்ல, அது மாதிரி படுத்த காலெல்லாம் ஆட்டிக்கிட்டு, நீங்க கிளாஸ் எடுங்க மிஸ், நான் இங்க இருந்தே கவனிக்கிறேன் அப்படின்னு இருக்காரு. போன் பண்ணி சொல்லி நான் ஓடி போய் ஏன் இப்படிலாம் பண்றான், இது ஒரு இடத்துல உட்கார மாட்டார், ரெகுலராவே ஒரு இடத்துல அவருக்கு உட்கார்றது பிடிக்காது. இப்ப இங்க வந்தாருன்னா கூட அங்க ஓடிடுவாரு, இங்க ஓடிடுவாரு. இப்ப எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க, இது அதுவா இருக்குமா, அதுவா இருக்குமா, இதுவா இருக்குமா. ஒண்ணு கிடையாது, அவர் ஸ்டைல விடுங்க. புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தாயும் தந்தையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியரும் இருந்து விட்டால் அந்த குழந்தைக்கு வேற என்னங்க வேண்டும், புரிதல் தாங்க இங்க வேண்டும். அந்த குழந்தை அப்படியே விட்டுருங்க அப்படின்னு நான் சொன்னேன். அந்த 2 குழந்தைகிட்டையும் நீங்க எப்போ போய் கேட்டாலும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு எங்க போய் கேட்டீங்கனாலும் என் அப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அப்பாவா இல்ல, அதெல்லாம் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஒரு குழந்தை ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்லுது, அப்பா அம்மாவை அந்த குழந்தை சூஸ் பண்ணிச்சா, நீங்க யாரை சூஸ் பண்ணீங்களா, எனக்கு இந்த அப்பா ஓகே, இந்த அம்மா வந்து வேண்டாம் ரொம்ப கோவப்படுறாங்க, இந்த பக்கத்து அம்மா ஓகே டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு டெலிவரியிலே எடுத்தாங்க. இல்ல, நாம போய் ஹாஸ்பிட்டல் உட்காந்து உசுரை கொடுத்து டெலிவரி கொடுத்து நம்ம எடுத்தோம். அந்த குழந்தைகளுக்கு நாம் வாய்த்தவர்கள், இறைவன் கொடுத்தது. ஆனா அந்த குழந்தையா ஒண்ணு சூஸ் பண்ண லைஃப்ல என்னது, ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை தானாக சூஸ் பண்ற ஒரு ரிலேஷன்ஷிப் பேரு ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்டு வந்து ஜாலியா இருக்கும், ஃப்ரெண்டு கூட விளையாடலாம், ஃப்ரெண்டு ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்டு வந்து அவங்க டைம் நம்ம டைம் ஈக்குவலா இருக்கும், நம்ம கிட்ட நம்மள மாதிரியே இருப்பாங்க. அதனால அந்த ஃப்ரெண்ட் ரொம்ப பிடிக்கும். அப்ப என் மகன்கிட்ட போயிட்டு யார் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு கேட்டா இப்ப எப்பயுமே என் பேரை தான் சொல்லுவாங்க.
அதே மாதிரி அந்த குழந்தை வர்ற குழந்தைகிட்ட கேட்டோம்னா ரமேஷும் சுரேஷும் சொல்லிட்டோம்னா இப்ப அந்த அப்பா அம்மா கிட்ட கேட்பேன், ஏன் உங்க பேரை சொல்ல? அவன்கிட்ட கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. ஆமால, ஏன் நம்ம பேரை சொல்ல? அப்ப நம்ம ஃப்ரெண்டா இல்ல. அப்ப ஃப்ரெண்டுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? நான் இந்த ஸ்கூல்ல சேர்த்திருக்கேன் சார், அவனுக்கு நான் வந்து வேன் போட்டிருக்கேன் சார், அவனுக்கு இவ்வளவு செலவு பண்றேன் சார், யோகா கிளாஸ், கராத்தே கிளாஸ், பெயிண்டிங் கிளாஸ், செஸ் கிளாஸ், இத்தனை கிளாஸ் அந்த டீச்சரே போக மாட்டாங்க. அந்த சின்ன பையனை போட்டு அனுப்பி சோசியல் பிரஷர்ல இவ்வளவு பண்றதுக்கு பதிலா நீங்க கொஞ்சம் வீட்டுல அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணா, ஏன்னா ஊடகங்கள்லாம் வந்திருக்கிறீங்க, அப்ப உங்க குழந்தைக்கு நீங்க நல்ல தாயும் தந்தையும் இருப்பதற்கு முன்பு ஒரு நல்ல நண்பனாக, பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டும். இதே போல இந்த கல்வி சேவையில பலரும் இருக்கிறோம். பல வகையான இப்ப வந்து ஸ்கூல் எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி, ஆரம்ப பள்ளி, இடைநிலை பள்ளி, தனியார் பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள், பல வகையான வயதில் முதிர்ந்தோருக்கான கல்வி, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், மாடல் ஸ்கூல்ஸ், மாதிரி பல வகையான கல்வி நிலையங்கள் இருக்கு. எல்லா கல்வி நிலையத்தினுடைய நோக்கம் ஒன்றுதான். அது என்ன தெரியுமா? எப்படியாச்சும் நம்பர் 1 வரணும் கிடையாது, அந்த எப்படியாச்சும் அந்த குழந்தையினுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டா நாங்க இருக்கணுங்கிறதா நோக்கம் என்பதை சொல்லி உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்று செல்கிறேன். வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தேங்க்யூ சோ மச்.